இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படிங்கிற அந்த நபர் வந்து சோசியல் மீடியால நிறைய பேர் நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து வச்சு செஞ்சுட்டு வராங்க. ஏன்னா வாயை வச்சு சும்மா இருந்தா எதனா ஒன்று பேசி விட்டுறது. ஆக்சுவலா அப்படி சோசியல் மீடியால என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவர் வந்து கான்ட்ரோவர்சி வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம், ஆனா ஓரளவுக்கு தான் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓவரா கான்ட்ரோவர்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருடைய ஃபேம்காக ஒரு ஃபேம்காக என்னென்ன பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இவர் மேல வந்து விமர்சனங்கள் வந்து அடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே இவர் வந்து சூரி இது போன்ற நடிகர்களை வந்து ரொம்ப மோசமான முறையில் ட்ரீட் பண்ணி வந்து பேசியிருந்தாரு அப்படின்ட்டு இது போன்ற விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால போய் ஸோ இவர் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து வச்சு செஞ்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இதை தாண்டி இந்த ஜிபி முத்து அதுக்கப்புறம் இந்த சொசைட்டில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுறேன் அப்படின்ட்டு இன்னமும் பயங்கரமா விமர்சனப்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்காரு இப்போ சோசியல் மீடியால இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற திவாகர். ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு நெகட்டிவ் ஃபேமை வந்து உருவாக்கி நம்ம வந்து பெரிய ஆளாகலாம் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா சமய திட்டப்படுவாங்க அப்படின்ற ஒரு உதாரணம் இவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப கடுமையான சொற்களால கடுமையான கமெண்ட்ஸால இப்ப வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து தாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து ஜிபு முத்து அவர்கள் வந்து பயங்கரமா ட்ரிகர் ஆயிருக்காரு. இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படிங்கிற அந்த நபர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஜிபி முத்து வந்து லோ கேஸ்ட் அப்படின்ட்டு இது போன்ற வார்த்தைகளை சொல்லி விமர்சனப்படுத்தியிருக்காரு. இதுக்கு வந்து ஜிபி முத்து அவர்கள் வந்து ரொம்ப கடுமையா அவர் வந்து ஆதங்கப்பட்டு ஒரு இன்டர்வியூல வந்து பேசியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல படிப்பு இருக்கா, அவங்களுக்கு வந்து நல்ல செல்வ செழிப்பு இருக்கா அப்படின்லாம் தெரியாது. நல்ல மனசு இருந்தா போதும், மக்கள் அவங்க வந்து ஏத்துக்கிட்டு போவாங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் வந்து ஜிபி முத்துன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றவங்க கண்டிப்பா அந்த நெகட்டிவாலே அழுவாங்க. ஸோ என்ன நடந்தாலும் அதுல இருந்து ஒரு பாசிட்டிவ் தூக்கிட்டு வரவங்க உண்மையாவே அவங்க மேல போயிட்டு இருப்பாங்கன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.